நடிகை பத்மினியின் ஒரே மகனும் நடிகரா. இப்போது எங்கே இருக்காருன்னு தெரியுமா? இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்தவர் நடிகை பத்மினி. இன்று வரையிலும் இவரது பெயர் திரையுலகில் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளது. நடிப்பு, நாட்டியம், வசீகர தோற்றம் என தமிழ் சினிமாவின் ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தவர். பரதநாட்டியம் என்றாலே பத்மினி தான் என்று தனித்து விளங்கியவர். கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், மோகினியாட்டம் போன்ற நடன கலைகளை முறையாக பயின்று தேர்ந்தவர் நடிகை பத்மினி. இவரது சகோதரிகள் லலிதா, ராகினியும் புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள் தான். இவர்களை திருவாங்கூர் சகோதரிகள் என்றுதான் அழைப்பார்கள். தனது 7 வயதிலேயே நாட்டிய அரங்கேற்றம் முடித்த பத்மினி தனது 17 வயதில் கல்பனா என்ற ஹிந்தி படத்தின் மூலம் சினிமா துறைக்குள் நுழைந்தார். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகையாக கொடிகட்டி பறந்தார் பத்மினி. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்ட பத்மினி 59 படங்களில் சிவாஜியுடன் சேர்ந்து நடித்தார். சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் அப்போதைய சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம். இன்றளவிலும் தில்லானா மோகனாம்பாள் பாடல்கள் மக்கள் மத்தியில் பிரபலம். 250 படங்களுக்கு மேல் நடித்த நடிகை பத்மினி தனது நடனத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் பல விருதுகளை அள்ளி குவித்தார். ராமச்சந்திரன் என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்ட பின் அமெரிக்காவில் செட்டில் ஆனார் பத்மினி. அங்கு நடன பள்ளி ஒன்றை நிறுவி முறைப்படி பரதநாட்டியம் பயிற்றுவித்தார் பத்மினி. பத்மினி மற்றும் ராமச்சந்திரன் தம்பதிக்கு ஒரே மகன். அவரது பெயர் பிரேமானந்த். மகனை வளர்ப்பதிலும் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதிலும் கவனத்தை செலுத்தி வந்தார் நாட்டிய பேரொளி நடிகை பத்மினி. கடைசியாக இவர் பூவே பூச்சுடவா படத்தில் நடிகை நதியாவுக்கு பாட்டியாக நடித்தார். அதன் பிறகு அவர் எந்த படத்திலும் நடிக்கவில்லை. 2006ஆம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் நடிகை பத்மினி. தற்போது நடிகை பத்மினியின் ஒரே மகன் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. 1986ஆம் ஆண்டு வெளிவந்த உதயம் 16 என்ற மலையாள படத்தில் நடித்த பத்மினியின் மகன் அதற்கு பிறகு எந்த படத்திலும் நடிக்கவில்லை. தன்னுடைய தாயை போல சினிமாவில் பெரிய அளவில் இடம் பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் இவரால் நீடிக்க முடியவில்லை. பிரேமானந்த் உலக புகழ் பெற்ற டைம்ஸ் ஆங்கில பத்திரிகையில் பத்திரிகையாளராகவும் புகைப்பட கலைஞராகவும் வேலை பார்த்திருக்கிறார். நடிகை பத்மினி அவர்கள் சிவாஜி கணேசனுடன் இணைந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நடிகை பத்மினிய நாட்டிய பேரொழினே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய நடனம் மிக அருமையாக இருக்கும். உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.